ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது படிப்பு எவ்வளோ முக்கியம் தெரியுங்களா? ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஒரு குட்டி ஸ்டோரியை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மனிதர்கள் எல்லாருமே தன்னுடைய 40 வயசுக்குள்ள ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடணும், ஒரு நல்ல லெவலுக்கு வந்துடணும் இல்லையா? அப்போ தான் அவனுடைய பிற்கால வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கை முழுசும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும். இது ஒரு பொதுவான கருத்து, எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு பொதுவான கருத்துன்னு கூட சொல்லலாம். இதை ஆலிவர் வெண்டல் ஹால்ம்ஸ் அப்படின்றவர் பூரணமாக நம்பக்கூடியவர் ஒருத்தர். அவருக்கு வயசு 39 முடியும் வர அவருடைய வாழ்க்கை ஒரு சரியான பாதைக்கு வரல. இதனால அவர் மனம் வருந்தி இனி நாம முன்னுக்கு வர முடியாதோ அப்படின்ற லெவலுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதை தன்னோட மனைவி கிட்டையும் சொல்றாரு. அவருடைய மனநிலையை அறிஞ்ச அவருடைய மனைவி அவரைய தேற்றுறதுக்காக சில நல்ல நல்ல வார்த்தைகளும் சொல்லுவாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் தான் எதிர்பாராத வகையில பலிச்சிருச்சு. அது வரைக்கும் சட்டம் படிச்சுட்டு $1 கூட சம்பாதிக்காத அந்த வெண்டல் எதிர்பாராத வகையில ஹார்வர்டு சட்டக்கல்லூரியில ஒரு சட்ட பேராசிரியரா அவர் அழைப்பு வருது. அவருக்கு மாதம் $900 சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அழைப்பு சட்டக்கல்லூரியிலிருந்து. இதை கேட்டதும் வெண்டலுக்கு நம்பவே முடியல. இந்த மாதிரியான பெரிய பதவிலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் அவருக்கு. ஆனா கிடைச்சிருக்கு. வெண்டலோட பள்ளி படிப்பு முடிஞ்சதும் சட்ட படிப்பு படிக்க ஸ்டார்ட் பண்ணாரு. இதை கண்ட அவருடைய தகப்பனார் மனம் வருந்துறாரு. அந்த காலத்துலலாம் அமெரிக்காவில் வக்கீல் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடைக்காது. இருந்தாலும் அப்போ வெண்டலுடைய குடும்பம் ரொம்பவும் வறுமையில இருந்து வந்துச்சு. அதனால வருமானம் இல்லாத வக்கீல் படிப்பை விட்டுட்டு வேறு படிப்புல கவனம் செலுத்துமாறு வெண்டல் கிட்ட அவங்களுடைய அப்பா தகப்பனார் சொல்றாரு. அந்த சமயம் அமெரிக்காவில் உள்நாட்டு கலகமும் மூண்டுச்சு. அதற்கு நிறைய இளைஞர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அறிவிச்சதும் வெண்டல் உடனே தன்னுடைய சட்ட படிப்பை விட்டு இராணுவத்துல சேர்ந்தாரு. வெண்டல் தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடிய ஒரு நபர், யாருக்கும் அஞ்சாதவர், நல்ல நடுநிலைமையில இருந்து எதையும் செய்யக்கூடியவர். அவருடைய பயமற்ற அந்த தன்மையும் வேலையில இருந்த அந்த ஆர்வத்தையும் விளக்க ஒரு சம்பவத்தை சொல்லலாம். உள்நாட்டு கழகத்தப்போ அப்போ ஜனாதிபதியா இருந்த லிங்கோலினுடைய அரண்மனையை பாதுகாக்கும் படையில வெண்டல் இருந்தாரு. ஒரு நாள் ஜனாதிபதி லிங்கோலின் தம்முடைய அரண்மனை மாடியின் முற்பகுதியில் நின்றுகிட்டு இருக்காரு. அப்போ கலகக்காரர்கள் அரண்மனையுடைய எதிரில் துப்பாக்கி சகிதமா கூடியிருந்தாங்க. இதனால ஜனாதிபதிக்கு அபாயம் ஏற்படலான்னு பாதுகாப்பான இடத்துக்கு போகும்படியும் அவர்கிட்ட ஒரு இராணுவ அதிகாரி சொன்னார். ஆனா ஜனாதிபதி போக மறுத்துட்டாரு. இராணுவ அதிகாரி வேற வழி இல்லாம தான் வந்த வழியே திரும்பி போயிட்டாரு. ஆனா கலகக்காரர்கள் துப்பாக்கியில ஜனாதிபதியை சுடுறதுக்கு குறி வச்சதை பார்த்த வெண்டல் கொஞ்சம் கூட தயங்காம டேய் உள்ள போடா அப்படின்னு உரத்த குரல்ல சொன்னாரு. ஜனாதிபதி திடுக்கிட்டு உள்ள போக திரும்பியப்ப அவருக்கு பக்கவாட்டுல ஒரு குண்டு பாஞ்சு நின்னுச்சு. ஜனாதிபதி தற்செயலா உயிர் தப்புனாரு. பிறகு அவர் வெண்டலை அழைச்சி அவருடைய கடமை உணர்ச்சிக்கு ரொம்ப பாராட்டு செஞ்சாரு. வெண்டல் மரியாதை இல்லாம பேசிய போதிலும் கூட மன்னிச்சதாகவும் சொன்னாரு. உள்நாட்டு கழகம் முடிஞ்ச பிறகு வெண்டல் இராணுவத்திலிருந்து நீக்கப்பட்டார். அதே சமயம் அவருக்கு கல்யாணமும் நடந்துச்சு. இராணுவத்துல இருந்ததற்காக கிடைச்ச சம்பளத்தை வச்சு அவர் தன்னுடைய மனைவியோட ஒரு சின்ன அறையில குடும்பம் நடத்தினாரு. அவர் விட்டாலும் அவருடைய சட்டப்படிப்பு அவரை விடவே இல்லைங்க. அதுலேயே அவருடைய மனம் போனதுனால அதையே மீண்டும் படிக்கலான்னு தீர்மானம் செஞ்சாரு. படிச்சும் முடிச்சாரு. வருமானம் தான் ஒண்ணும் இல்லாம இருந்தது. இதனால மடமுனைஞ்சு போனாரு வெண்டல். ஆனா அதுக்காக அவர் சும்மா இருந்துடலைங்க. சும்மா இருக்கிற சமயம்லாம் அமெரிக்க அரசாங்க சட்டத்தை பத்தி நல்லா ஆராய்ச்சி செஞ்சாரு. ஆராய்ச்சி எல்லாம் அவர் ஒரு புத்தகமாக எழுதினாரு. புத்தகமும் வெளியே வந்துச்சு. ஆனா பலன்தான் கிடைக்கல. அப்போ அவருக்கு வயது 39 பூர்த்தி ஆயிடுச்சு. இத்தனை நாட்கள் வரைக்கும் வாழ்க்கை ஒரு நிலையில் ஒரு நல்ல நிலைமைக்கு ஆகாம இருந்த போதிலும் இனி எங்க ஆக போகுது அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கும்போதே அவருக்கு சட்டக்கல்லூரியிலிருந்து ஒரு பேராசிரியர் பதவி கிடைச்சது. பேராசிரியர் வேலையில உட்கார்ந்த அவரு கொஞ்ச நாட்களுக்குள்ளாகவே அதை விட்டு விட வேண்டிய நிலைமையும் ஏற்பட்டுச்சு. முசாசஸ் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா இருந்தவர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு.
அந்த பதவிக்கு தகுதியான ஆள் வெண்டல் தான்னு சொல்லி கவர்னர் தீர்மானிச்சாரு. உடனே அவரை அழைச்சி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியா நியமனம் செய்கிறாங்க. இதுல இருந்து அவர் தன்னுடைய கடமையை சரிவர செஞ்சதன் மூலமா அமெரிக்க அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட் பிரதம நீதிபதி வர பதவி வகிச்சாரு. அவர் தம்முடைய 90 வயது வரை அந்த பதவியிலேயே இருந்து வந்தாருங்க. வெண்டல் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர். எப்பவும் தத்துவ புத்தகங்கள், சட்ட புத்தகங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருப்பாரு. காலம் காலம் கழிந்த ஜனாதிபதி ரூஸ்வெல்ட் அவருடைய நெருங்கிய நண்பர்னு கூட சொல்லலாம். அவர் ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டதும் தனது சந்தோஷத்தையும் மரியாதையும் தெரிவிச்சு கொள்ள வெண்டல் வீட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெண்டல் பிளாட்டோவின் தத்துவங்களை படிச்சுட்டு இருந்தாராம். இதை கண்ட ரூஸ்வெல்ட், இந்த வயசுல நீங்க பிளாட்டோவை ஏன் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வெண்டல் சிரிச்சுக்கிட்டே, என் அறிவை விரித்து செஞ்சுக்கிறதுக்காக தான் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ அப்போ வெண்டலுக்கு வயது, அவருக்கு 93. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ நாமளும் அவருடைய வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு ரீச் ஆகணும். ஸோ நாம் ஒரு பெரிய லெவலில் ரீச் ஆகிற வரைக்கும் நாம் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் நண்பர்களே. ஸோ தலை குனிஞ்சி படித்தா தலை நிமிர்ந்து வாழலாம் அப்படின்றதுக்கு இந்த கதை ஒரு உதாரணம். ஸோ நண்பர்களே, படிப்புன்றது எக்காலத்தையும் யாரையும் எந்த நிலைமைக்கும் நல்ல ஒரு நிலைமைக்கும் கொண்டு செல்லும். ஸோ படிப்புன்றது ஒரு அத்தியாவசியமான வேண்டிய ஒன்று. ஸோ படித்தவங்க யாரும் நல்ல நிலைமைக்கு போயிருக்காங்கன்றதான் நிரந்தரமான சரியான ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். ஸோ நல்லா படிங்க, படித்தா நல்ல பதவி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.